நம்மை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய நமக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. சுகம், பலன், ஜீவன், ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கும் நம்மளுடைய அன்பான இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். இந்த உலகத்திலே அவர் உருவாக்கினது எல்லாமே ஒரு நாள் மலருகிறது, ஒரு நாள் மடிந்து போகிறது. மடிந்து போகிற இடத்திலே இன்னும் புது காரியங்கள் மலர்கிறது. இப்படிதான் அவர் உலகத்தையே உருவாக்கியிருக்காரு. இந்த உலகம் நிரந்தரம் அல்ல, இந்த உலகம் தற்காலிகமான இடம்தான். நாம் இங்கே எப்படி இருக்கிறோம்? கூடாரவாசிகளாக இருக்கிறோம். கூடாரத்தை எடுத்துக்கொண்டு நடன்னு சொன்னால் எடுத்துக்கொண்டு நடக்கணும். கூடாரவாசிகளாய் இருக்கிற நமக்கு வாசலையும் வீட்டையும் ஏற்படுத்தியிருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். நித்திய காலமாய் அவரோடு கூட இருக்கும் அந்த ஒரு நல் நம்பிக்கை, இரட்சணியத்தின் நம்பிக்கை, எதிர்காலம் அவருடைய கையில் இருக்கிறது என்கிற ஒரு நல் நம்பிக்கை. எதை இழந்திருந்தாலும் அதை தேவன் நமக்கு மீட்டு கொடுப்பது மட்டுமல்ல, நாம் விரும்பினதற்கும் எண்ணுவதற்கும் நினைப்பதற்கும் மேலாக நான் செய்வேன் என்று வாக்குத்தத்தம் கொடுக்கிற அந்த தேவனை சுதந்திரமாக கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அவர்தான் நமக்கு இருக்கிற ஒரே நித்திய சுதந்திரம், பங்கு. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும், நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாயிருக்கிறார். துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்கள் நீங்களாகி ரட்சிக்கப்படுவேன். மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டாலும், துர்ச்சன்ன பிரவாகம் என்னை பயப்படுத்தினாலும், பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டாலும், மரண கண்ணிகள் என் மேல் விழுந்தாலும், எனக்கு உண்டான நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். தேவனை நோக்கி அபயமிட்டேன். அவருடைய ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை அவர் கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சன்னதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. தாசன், தேவனுடைய தாசனாகிய தாவீது இதை எழுதியிருக்கிறாரு. அவ்வளவு பெரிய ராஜாவுக்கு அவ்வளவு பெரிய பிரச்சனைகள். அந்த நேரத்தில் அவர் என்ன சொல்றாரு? தேவனுடைய ஆலயத்திலிருந்தே என் சத்தத்தை அவர் கேட்டார். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் இப்போ கூடியிருக்கிறது அவருடைய ஆலயம். நாமே அவருக்கு ஆலயமாக இருக்கிறோம். நம்ம வீட்டில் இருந்து அவரிடத்துல பேசினாலும் சரி, இங்கே வந்து அவரிடத்துல நாம் சத்தமிட்டு கூப்பிட்டாலும் சரி, தேவன் சமீபமாக இருக்கிறார். அதனால் கண்களை மூடி நாம் தேவனை நோக்கி நாவை திறந்து கூப்பிடுவோம். அவருடைய நாமத்தை கூப்பிடுவோம். எல்லாரும் சொல்லுங்க, யெஷுவா, யெஷுவா, இயேசுவே, இயேசுவே எங்களுக்கு இறங்கும் அப்பா. தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் ராஜா. எங்கள் கண்மலையாய் இருக்கிறீரே, எங்களுடைய இரட்சணிய கொம்பாய் இருக்கிறீரே, கேடகமாய் இருக்கிறீரே அப்பா, உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறீரே. உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம். இந்த காலை வேளையில உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு விளங்க செய்யும் அப்பா. உம்முடைய அன்பை விளங்க செய்யும். உம்முடைய கரத்திலிருந்து எங்களை யாரால் பறித்து போட முடியும் அப்பா? பலத்த கைகளுக்குள்ள அடங்கி இருக்கிறோமே ராஜா. உள்ளங்கைகளில் எங்களை வரைந்திருக்கிறீரே அப்பா. நீர் ஆண்டவரே கேருபின் மீது ஏறி வேகமாய் செல்கிற தேவன், காற்றின் செட்டைகளை கொண்டு பறக்கிற தேவனாய் இருக்கிறீரே அப்பா. உம்முடைய வல்லமைக்கு ஒப்பாய் நிகராய் இந்த உலகத்தில் ஒன்றுமில்லை ராஜா. உம்முடைய பலத்த கைக்குள்ளே நாங்கள் இருக்கிறோம். எப்பொழுதும் எங்களுடைய துதி, எங்களுடைய ஸ்தோத்திரம், எங்களுடைய வாழ்த்து, எங்களுடைய வணங்குதல் எல்லாமே உமக்கு தான் ராஜா. கர்த்தர் நீர் எழுந்தருளி, கர்த்தர் நீர் எழுந்தருளி எங்களை ஆசீர்வதிப்பீராக. எங்களுடைய துதியிலே மேன்மைப்படுவீராக, மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் அன்பின் பரமபிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. முடிந்தவர்கள் எழுந்து நின்று அவரை ஆராதிப்போம். அவருடைய சமூகத்திலே நம்மை கூட்டி வந்திருக்கிறார். இந்த 3ஆம் ஞாயிற்றுக்கிழமை காலையிலே அவருடைய சந்நிதிக்கு வந்து அவரை போற்றி பாட நமக்கு கொடுத்த அந்த ஸ்லாக்கியத்திற்காக அவரை ஸ்தோத்திரிப்போம், அவரை துதிப்போம். இந்த அருமையான ஒரு கீர்த்தனை பாடல் இது. போற்றும் போற்றும் புண்ணியநாதரை போற்றும் என்று அருமையாக ஒரு கீர்த்தனை பாடலை நாம் பாடப்போகிறோம். எதற்காக அவரை போற்ற வேண்டும் என்பதை அழகாக இந்த பாடல் விவரிக்கிறதாக இருக்கிறது. இந்த பாடல் என்ன சொல்கிறது என்றால், நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதுமாக
கர்த்தர் நமக்காக அவர் புண்ணியத்தை செய்தார், புண்ணியநாதர் என்று விவரிக்கிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் இந்த சிலுவையிலே நமக்காக பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்தது நிமித்தமாக அவர் நமக்காக புண்ணியத்தை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்முடைய சரீரத்திற்கு பலன் கொடுக்கிறார், சரீரத்திற்கு சுகம் கொடுக்கிறவராக இருக்கிறார். சிலுவையிலே அவர் சிந்தின இரத்தத்தின் மூலமாக நமக்கு சரீர பலன் கிடைக்கிறது, சுகம் கிடைக்கிறது. அதே போல நம்ம ஆத்மாவுக்கு சமாதானமும் செழிப்பும் உண்டாகிறது. அது மாத்திரமல்ல, நம்மை ஆண்டவரோடு கர்த்தரோடு அவர் இணைத்தவராக இருக்கிறார். சிலுவையிலே அவர் செய்த காரியம் நமக்கும் ஆண்டவருக்கும் இருந்த அந்த இடைவெளியை அவர் தகர்த்து எறிந்து நாமும் கர்த்தரும் ஒன்றாக இடைப்படத்தக்கதாக அவர் செய்து முடித்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே நாம் அவரை போற்றி பாடுவோம். அவர் செய்த அந்த ஒவ்வொரு செயலுக்காக அவரை ஸ்தோத்தரிப்போம், துதிப்போம். இது அருமையான ஒரு பாடல். இதில் கடைசி வரியிலே பாலனை நேற்று நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். கடைசியாக பாலனம் பண்ணுமேன் என்று சொல்லியிருக்கிறது. ஜோதியாக பாலனம் பண்ணுமேன். பாலனம் என்பதற்கு அந்த வேர்டுக்கு என்ன அர்த்தம் என்றால், நம்மை பாதுகாத்து நம்மை அரசாளுகிறார் என்பது ஒரு அதனுடைய அர்த்தமாக இருக்கிறது. நம்முடைய டிக்ஷனரியில் தமிழ் அகராதியில் பார்க்கும்போது இந்த வேர்டு பாலனம் என்பது மிக அருமையாக தெளிவாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நமக்கு மேய்ப்பராக இருந்து நமக்கு எல்லாவற்றிலும் எல்லாமா இருந்து வழி நடத்துகிற தேவனுக்கு நாம் ஸ்தோத்திரங்களையும் அவரை போற்றி பாடுவோம். போற்றும் மீட்பர் மகத்துவ
அவர் ஜோதியாக வந்து நம்மை பாதுகாத்து வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அதற்காக அவரை ஸ்தோத்திரிப்போம், போற்றி பாடுவோம். இன்று மாலையிலே பாஸ்டர் இன்னைக்கு சொன்ன பிரகாரம் பிரேக் த்ரூ பிரேயர் இருக்கு என்று சொன்னார். அதாவது தடைகளை உடைக்கிற ஒரு ஜபம் இருக்கிறது என்று. எதற்காக என்றால் அவர் நம்மை விட்டு விலகாத தேவனாக இருக்கிறார், நமக்கு எல்லாவற்றையும் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஏசாயா 53:10 இவ்வாறாக இருக்கிறது, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதான உடன்படிக்கை நிலை பெயராமல் இருக்கும் என்று உன் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று. ஆகவே இங்கே சபை என்பது ஏதோ ஒரு கட்டடமோ ஒரு கூட்டமோ இல்லை. இங்கே ஏதாவது ஒரு காரியம் நிறைவேறுவேன் உங்களுக்கு இருந்தால் இன்னைக்கு யாருக்கெல்லாம் நான் கர்த்தரிடத்திலிருந்து எதையாவது பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லுகிறோம், ஆமேன் சொல்லலாம். ஆமேன். நீங்கள் இந்த இடத்தை விட்டு வெளியே போகும்போது கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு உங்களுடைய வாஞ்சைகளை நீங்கள் எதற்காக அவர் உங்களை கூட்டிக் கொண்டு வந்தாரோ அதை நிறைவேறத்தக்கதாக நீங்கள் உங்கள் மனசில் உங்கள் வாய்களை திறந்து நீங்கள் சொல்லலாம். அதைத்தான் இந்த பாடல் நமக்கு சொல்லுகிறது. இங்கே வரும்போது இது ஒரு சபையோ ஒரு இதோ இல்லை. இங்கே வரும்போது ஒரு கிளினிக் மாதிரி யோசிங்க. ஒரு டாக்டர்கிட்ட வரீங்கன்னா, இன்றைக்கி ஒரு டாக்டருக்கு சேம்பருக்குள்ளே போகிறீங்கன்னா அங்கே போய் சும்மா இருப்பீங்களா? டாக்டர் ஏதாச்சும் கேட்டால் இல்லை டாக்டர் எனக்கு ஒன்றும் இல்லை அப்படி சொல்லுவீங்களா? இல்லை, நீங்கள் சொல்லுவீங்க இல்லையா? வாயை திறந்து சொல்லுவீங்க, டாக்டர் எனக்கு தலை வலிக்குது, எனக்கு கை கால் வலி இருக்குது. அதே போல் இந்த சேம்பருக்குள்ளே அவருடைய சந்நிதிக்குள்ளே வந்திருக்கிறோம். அவர் பரிகாரியாகிய தேவன். ஆமேன். யெகோவா ராஃபா, அது மாத்திரமல்ல யெகோவா ஈரே, அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். உங்கள் தேவைகளெல்லாம் பூர்த்தி செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆகவே இந்த சபை என்பது சபை கூட வரும்போது அதான் பாஸ்டர் சொன்னாங்களே, ஈவினிங் வந்து ஒரு தடையை உடைக்கிற ஜெபம் பண்ணுங்க. அதே போல் இப்பொழுது உங்களுக்கு தடையை உடைக்க வேண்டும் என்றால் அவரை ஆராதிக்கும் போதே உங்களுக்கு தடைகள் உடையக்கூடியதாக இருக்கிறது. ஆமேன். ஆகவே அவருடைய நாமத்தை சொல்லும்போது விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணும்போது உங்களுக்கு அந்த காரியம் நடக்கிறதாக இருக்கிறது. ஆகவே அந்த ஒவ்வொரு யெகோவா ஈரே, யெகோவா ராஃபா, யெகோவா ரூபா என்று ஒவ்வொரு சொல்லும்போது அதை விசுவாசத்தோடு அறிக்கையிடுங்கள். அப்பொழுது உங்களுக்கு விடுதலை வரும். இந்த இடத்தை விட்டு நீங்கள் வெளியே போகிறதுக்கு முன்பாக உங்களுடைய மனவாஞ்சிகளை கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். ஆமேன். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை, அவர் இரக்கம் வாராது என்று எந்த வாழ்விலே என்று சொல்லி நாம் அவரை ஆராதிப்போம். போனாலும்
இரக்கம் மாறாது இந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது இந்த வாழ்விலே. யெகோவா நிசி என்று ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். யெகோவா நிசி என்று ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. யெகோவா ராஃபா எந்த சுகமானவர், யெகோவா ரூவா எந்த மேய்ப்பரானவர். யெகோவா ராஃபா எந்த சுகமானவர், யெகோவா ரூவா எந்த மேய்ப்பரானவர். அழுவாமல் என்னை என்று காப்பவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். அழுவாமல் என்னை என்று காப்பவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. ஆமென். அவருடைய கிருபை அவருடைய இரக்கம் மாறாது. அவர் நேற்றும் இன்றும் என்றும் அவர் ஒரே மாதிரி தான் மாறாத தேவனாகி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே தான் அவர் ஒருவர் மாத்திரம் நமக்கு போதும், வேற யாரும் வேண்டாம். ஒரு காலத்தில் நம்ம பாடலாம், இயேசு போதுமே இயேசு போதுமே என்று. அதே போல இன்று நாம் பாடுவோம், அவர் ஒருவர் நீர் மாத்திரம் போதும் எனக்கு என்று. நாம் அவர் மாத்திரம் இருந்தால் போதும், வேற யாரும் நமக்கு தேவையே இல்லை. அவர் நமக்கு எல்லாவற்றையும் செய்து முடித்த, சிலுவையிலே முடித்தவராக இருக்கிறார். அவர் மூலமாக நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் இந்த உலகத்திலே நான் சொன்ன மாதிரி அந்த ஆவி ஆத்மா சரீரத்துக்கு தேவையான எல்லாவற்றையும் முடித்த தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. யெகோவா ஈரே தந்தையாம் தேவன், யெகோவா ராஃபா சுகம் தரும் தேவன், தழும்புகளால் குணமாகிறோம். யெகோவா ஷம்மா அவர் நம்மோடு இருக்கிற தேவனாக இருக்கிறார். ஆகவே நாம் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு முறையும் அவருடைய நாமத்தை உச்சரிக்கும் போது அதில் விசுவாசம் உள்ளவர்களாக உச்சரிக்க வேண்டும். அதைத்தான் சத்திய வேதம் சொல்லுகிறது, உன் விசுவாசத்தின்படியாக கடவுது என்று சொன்னார். நீங்கள் என்ன விசுவாசம் வைக்கிறீர்களோ அது உங்களுக்கு கட்டாயம் 100% உங்களுக்கு அது நடக்கும். ஆகவே நீங்கள் ஒவ்வொருவரும் யெகோவா ஈரே, யெகோவா ராஃபா, யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா என்று நாம் சொல்லும் ஒவ்வொரு அந்த வார்த்தையிலும் நமக்கு ஒரு பலன் உண்டு, ஆசீர்வாதம் உண்டு, நமக்கு சுகம் உண்டு, விடுதலை உண்டு. இந்த காலை வேளையிலே இந்த சன்னிதானத்தை விட்டு நீங்கள் செல்லும் போது ஒரு பூர்ண ஒரு சுகத்தோடு விடுதலையோடு நீங்கள் செல்ல முடியும். அதுக்கு அதனுடைய தாற்பயம் அது உங்கள் கையில் தான் உண்டு. விசுவாசத்தோடு நீங்கள் சொல்லும்போது கர்த்தர் பலன் அளிக்கிறவராக இருக்கிறார். ஆமென். ஆமென்.
சௌக்கியம் உண்டு, செழுமை உண்டு அப்பா. எங்கள் வாழ்க்கையில் நீர் இல்லாவிட்டால் நாங்கள் ஒன்றுமில்லை அப்பா. ஆண்டவரே, நீர் மாத்திரம் எங்களுக்கு போதும் அப்பா. உண்மையிலே நாங்கள் தரித்திருக்க, உண்மையே நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணி ஆண்டவரே உண்மையிலே தரித்திருக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஏறெடுக்கிறோம் பரமபிதாவே, ஆமென். தேவனை துதிக்கிற துதியிலே நம்முடைய உள்ளத்தை ஆழமாய் நாம் ஒப்பு கொடுக்கும்போது வருகிற ஆசீர்வாதங்களை சுதந்திரித்திருக்கிறோம். இப்பொழுது ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையை நாம் வாசிக்கப் போகிறோம். சங்கீதங்களின் புத்தகம் 142வது சங்கீதம். சங்கீதங்களின் புத்தகம் 142வது சங்கீதம். இந்த சங்கீதத்தை வாசிக்கும்படி எஸ்தர் முத்துபாஸ்கர் சகோதரி முன்பாக அழைக்கிறேன். Psalm 142 ஃபார் ரெஸ்பான்சிவ் ரீடிங். எழுந்து நின்று நாம் வாசிப்போம். கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கும்போது எப்பொழுதுமே எழுந்து நின்று நம்ம வாசிக்கிறது நல்லது. ஆராதனை வேளையிலும் கூடுமான வரைக்கும் நம்ம எழுந்து நின்று தேவனை ஆராதிக்கிறது நல்லது. சங்கீதம் 142. கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறேன், கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கெஞ்சுகிறேன். என் ஆவி என்னில் தியங்கும் போது நீர் என் பாதையை அறிந்திருக்கிறீர். நான் நடக்கிற வழியில் மறைவாக எனக்கு கண்ணி வைத்தார்கள். கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். நீரே என் அடைக்கலமும் ஜீவனுள்ளோர் தேசத்திலே என் பங்குமாயிருக்கிறீர் என்றேன். உமது நாமத்தை நான் துதிக்கும்படி என் ஆத்துமாவை காவலுக்கு நீங்களாக்கி விடும். எனக்கு நீர் தயவு செய்யும் போது நீதிமான்கள் என்னை சூழ்ந்து கொள்வார்கள். ஆமென். ஆராதனை வேளையிலே கடைசி பாடலை பாடும்போது, என் வாழ்நாள் முழுவதும் உமக்காக நான் வாழ்வேன், நீரே எனக்கு போதும், நீர் மாத்திரம் போதும். இதை கொஞ்சம் அப்படியே யோசித்து பார்க்குறீங்களா உங்கள் வாழ்க்கையில்? நான் அந்த பாடலை பாடும்போது என் வாழ்க்கையை நான் யோசித்து பார்த்தேன். வாழ்நாள் முழுவதும் அவருக்காக வாழ்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? அது உண்மைதானா? ஏனென்றால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் சுயம் அடிக்கடி குறுக்கெடுக்கிறது. நான் எனக்காக வாழ்கிறேனா அல்லது என்னை ரட்சித்த ஆண்டவருக்காக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா அப்படின்னு பார்க்கும்போது அநேக நேரத்தில் சுயம் குறுக்கிடுகிறது. எனக்காக நான் நிறைய காரியங்களை செய்கிறேன். எனக்கு பிரியமான உணவை நான் சாப்பிடுகிறேன், பிரியமான ட்ரெஸ்ஸை போய் வாங்கி கொண்டு போடுகிறேன், எனக்கு பிரியமாக நான் முடி வெட்டி கொள்கிறேன், எனக்கு பிரியமாக நான் மேக்கப் பண்ணி கொள்கிறேன், எனக்கு பிரியமான பொருட்களை எல்லாம் நான் வாங்குகிறேன், எனக்கு பிரியமானவர்களோடு நான் பேசுகிறேன், பிரியமானவர்களோடு இடைப்படுகிறேன். சுயம் நம் வாழ்க்கையில் எத்தனை சதவிகிதம் நம்மை ஆட்கொண்டு இருக்கிறது என்பதை நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். அதே நேரத்தில் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீ வாழ வேண்டும், நீ வாழ வேண்டும், நீ வாழ வேண்டும் என்று நம்ம தொடர்ச்சியாக கேள்விப்பட்டு கொண்டே தான் இருக்கிறோம். நீ வாழணும், நீ நல்லா வாழணும். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கணும், நீ செழித்திருக்கணும், நீ ஆசீர்வாதமாக இருக்கணும். ஆதியாகமத்திலிருந்து அதே நம்ம பார்க்குறோம். ஆதியாகமம் 1வது அதிகாரத்திலே ஆண்டவர் அவர் உருவாக்கின எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்க, எல்லாவற்றையும் அனுபவிங்க, ஆசீர்வாதம். ஆனால் நாம் வாழ ஆரம்பிக்கும் போது நமக்காக வாழ ஆரம்பிக்கும் போது வாழ என்ன நடக்கு தெரியுமா? நீ கொஞ்சம் கொஞ்சமாய் சாகணும், நீ கொஞ்சம் கொஞ்சமாக சாகணும், நீ சிலுவையை சுமக்கணும், நீ பாரங்களை சுமக்கணும், நீ வேதனைகளை சுமக்கணும், உபத்திரவத்தினுடைய நீ கடந்து போகணும். அப்போ வாழணுமா சாவணுமா? வாழ்வுக்கும் சாவுக்கும் நடுவிலே இருக்கிற கேள்விதான் இந்த கிறிஸ்தவத்தினுடைய ஆதாரம். நீ வாழணுமா? ஆமாம் வாழணும். சாகணுமா? ஆமாம் சாகணும். எவ்வளவு வாழணும், எவ்வளவு சாகணும், எதில் வாழணும், எதில் சாகணும்? இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற பேலன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? அதை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம், ஒரு செழிப்பை நீங்கள் பார்க்க முடியும். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு தகுதி இருக்காது.
அப்போ சாங்கி பவுல் அழகா சொல்றாரு, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் இருக்கு, விடுதலை இருக்கிறது. ஆனால் எல்லாவற்றையும் அனுபவிப்பது எனக்கு தகுதியாக இருக்காது. அப்போ நான் எதை அனுபவிக்கணும், எதை அனுபவிக்க கூடாது என்பதை நான் பகுத்தறிய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அன்பினாலே அவர் நம்மை அழைத்திருக்கிறார். பரம அழைப்பு. இந்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். அந்த பரம அழைப்புக்காக சில காரியங்களை என் வாழ்க்கையிலே நான் தியாகம் செய்து வந்திருக்கிறேன், உண்மைதான். ஏன் இந்த ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் உட்காந்துருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் இல்லைங்களா? நல்ல ஒரு சமையல் பண்ணி அங்கே சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கினா ஞாயிற்றுக்கிழமை நிறைய தூக்கம் வரும். ஏன் இங்கே வந்து உட்காந்துருக்கோம்? ஒரு அழைப்பை நாம் கனம் பண்ணுகிறோம். பிரசங்கம் டைமில் கொஞ்சம் டிஸ்ட்ரிபியூஷன்லாம் நிறுத்திக்கோங்கம்மா. ஒரு அழைப்பை நாம் கனம் பண்ணுகிறோம். அவர் அழைத்தார், அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டோம். என் பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை வேண்டும் என்று நான் உணர்ந்தேன். பாவத்தை அறிக்கை செய்தேன். பாவங்களை இயேசு கிறிஸ்து மன்னிக்கிறார் என்பதை நம்பினேன். கல்வாரி சிலுவையில் என் பாவத்துக்கு பரிகாரம் செலுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நான் விசுவாசித்தேன். விசுவாசித்த நாளிலே அவரை என்னை சொந்த ரட்சகராக நான் ஏற்றுக்கொண்டேன். ஏற்றுக்கொண்ட அந்த நாளில் அவருடைய பிள்ளையாய் நான் மாறிவிட்டேன், சுதந்திரவாளியாய் மாறிவிட்டேன். இதெல்லாம் கற்பனையா, கதையா? இல்லை, இவைகள் நிஜம். அந்த நிஜமா இருக்கிறதுனால தான் இந்த ஞாயிற்றுக்கிழமை சாக்ரிஃபைஸ் பண்ணி இங்கே வந்து நீங்கள் உட்கார்ந்துருக்கிறீங்க. இன்னும் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிற சில காரியங்களின் அடிப்படையிலே நாம் நடக்க வேண்டும். அதற்கு நம்ம ஒப்பு கொடுத்துருக்கிறோம். ஒரு பக்கம் சோதனை இருக்கு, இல்லைன்னு சொல்லலை. பலவிதமான சோதனைகள் நமக்கு இருக்கிறது. ஆனால் அந்த சோதனைகளை எல்லாம் ஜெயித்து வெற்றி வாழ்க்கை வாழ்வதற்கு நம்ம ஒப்பு கொடுத்துருக்கிறோம். சில நேரத்தில் வழுவி போகிறோம், சில நேரத்தில் தவறி போகிறோம், சில நேரத்தில் மேலே ஏறுறோம், கீழே வந்துடுறோம். கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறுறோம், மேலே பாம்பு கடிக்குது, ஸ்கொயர் ஒன்னுக்கு வந்துடுறோம், உண்மைதான். ஆனால் அதனால் நம்ம விட்டுறல, திரும்பவும் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர நம்ம நினைக்கிறோம். பிரசங்கிக்கிற என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். தேவனுடைய இதயத்தை முழுமையாக நான் பிரியப்படுத்தி விட்டேனா? இல்லை. சில குறைகள் இருக்கத்தான் செய்கிறது. முழுமையாக அவருடைய இருதயத்தை இன்னும் நம்ம பிரியப்படுத்தலை. அவர் சொல்லுகிறது எல்லாவற்றையும் செய்திருக்கிறோமா? இல்லை. நமக்கு வசதியானதை செய்து கொள்கிறோம், வசதி இல்லாததை அப்படியே விட்டு விடுகிறோம். தேவன் நம்மோடு பேசுகிறாரா? பேசுகிறார். ஆலோசனை கொடுக்கிறாரா? ஆலோசனை கொடுக்கிறார். மகனே மகளே என்று சொல்கிறாரா? ஆமா, இதோ இருக்கிறேன். ஒரு அப்பா மகனை பார்த்து சொல்றாரு, அப்பா நீ தம்பி இன்னைக்கு வேலைக்கு போப்பா, வயலுக்கு வேலைக்கு போ. போகிறேன் என்று சொல்கிறான். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது அவன் போகவில்லை. அடுத்தவனை பார்த்து அந்த தகப்பன் சொல்கிறார், மகனே இன்னைக்கு நீ வேலைக்கு போ, விவசாயத்துக்கு போ, உதவி செய்ய போ, என் தோட்டத்தில் வேலை செய்ய போ, எனக்கு ஒத்தாசை இருக்க போ. அவன் போக மாட்டேன் என்று சொல்கிறான், ஆனால் கடைசியில் போகிறான். ஆம் இல்லை என்ற போராட்டம் நமக்குள் இருக்கத்தான் செய்கிறது. அருமையான தேவஜனமே, ஒரு பக்கம் உலக பிரகாரமான தேவைகள், போராட்டங்களுக்குள்ள நம்ம இருக்கோம். நமக்கு தேவைகள் இருக்கா? இருக்கு. ஜெபிக்கிறோமா? ஜெபிக்கிறோம். அற்புதங்களுக்காக எதிர்பார்த்து காத்திருக்கிறோமா? ஆமா, காத்திருக்கிறோம். அற்புதம் நடக்குமா? நடக்கும். அன்றைக்கு செங்கடலை பிளந்தவர் இன்றைக்கும் செங்கடலை பிளக்கிறதற்கு வல்லமை உள்ள தேவன். அன்றைக்கு எரிகோ கோட்டைகளை தகர்த்தவர் இன்றைக்கும் எரிகோ கோட்டைகளை தகர்க்கிறதற்கு உண்மை உள்ளவர். 38 வருஷமா திமிருவாதமாய் கிடந்த அவனை ஒரு வார்த்தையினாலே சுகப்படுத்தினவர் இன்றைக்கும் சுகப்படுத்துவதற்கு வல்லமை உள்ளவர். அற்புதம் நடக்குமா? நடக்கும். அதிசயங்கள் நடக்குமா? நடக்கும். எனக்கு செய்வாரா? செய்வார். அப்போ அவருடைய இதயத்தின் எதிர்பார்ப்புகளுக்கு நான் எப்படி நடந்து கொண்டிருக்கிறேன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவர் என்னை குறித்த சில எதிர்பார்ப்புகளை வைத்திருக்கிறார். யோபு சொல்லும்போது சொல்கிறார், அவர் எனக்கு குறித்ததை நிறைவேற்றுவார். அவர் எனக்கு சில காரியங்களை குறித்து வைத்திருக்கிறார். என் வாழ்க்கையில் இந்த காரியங்களை நடத்த வேண்டும் என்று எனக்கு தெரியுமோ தெரியாதோ, அவருக்கு தெரியும். அந்த காலகட்டம் தெரியும், அவர் எப்போ செய்து முடிக்க போகிறார் என்று தெரியும். அதனால தான் சங்கீதக்காரன் எழுதுகிறார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார்.
கர்த்தாவே உமது கிருபை என்று முழுதும் உமது கரத்தின் கிரியைகளை நிகழவிடாதிருப்பீராக. செய்வாரா? செய்வார். செய்து முடிக்க ஆற்றல் இருக்கிறதா? இருக்கிறது. அண்ட சராசரத்தை உருவாக்கினவருக்கு எல்லாவற்றையும் செய்து முடிக்க ஆற்றல் இருக்கிறது. அவருக்கு எல்லாம் லேசான காரியம். அப்போ கேள்வி என்னன்னா, இன்னும் என் வாழ்க்கையிலேயே சில காரியங்கள் நடக்கல, இன்னும் என் வாழ்க்கையிலேயே அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறல, இன்னும் நான் ஏன் இப்படியே இருக்கிறேன்? சில நேரத்தில் என்ன நினைச்சா எனக்கே வேதனையா இருக்கே, என் ஆவிக்குரிய வாழ்க்கையை நினைச்சா எனக்கு வேதனையா இருக்கே, வளர வேண்டிய விதத்தில் வளரலையே, செழிக்க வேண்டிய விதத்தில் செழிக்கலையே, பெருக வேண்டிய விதத்தில் பெருகலையே, ஏன்? என்ன காரணம்? நமக்குள்ள அந்த கேள்விகள் இருக்கத்தான் செய்கிறது. அந்த போராட்டங்கள் இருக்கு. நிறைய விஷயம் வெளியில் சொல்ல மாட்டோம், நம்ம பேச மாட்டோம். ஒரு பக்கம் உலகம், ஒரு பக்கம் மாம்சம், ஒரு பக்கம் பிசாசு. நம்ம கொஞ்சம் வளரணும்னு நினைச்சா அந்த மாம்சம் நம்மளை கீழே இழுத்து விடுது. கொஞ்சம் வளரணும்னு நினைச்சா அந்த உலகம் நமக்குள்ள பிரவேசித்த உலகம் நம்முடைய மனதை ஆக்கிரமித்துக் கொள்கிறது. சரி, இன்னும் கொஞ்சம் நம்ம முன்னேறணும்னு நினைச்சா அந்த பக்கம் அவன் சும்மா இருக்கிறது இல்லை, அவன் எதையாவது ஒன்று செய்கிறான். சில நேரங்களில் சாத்தான் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற காரியத்தை புரிந்து கொள்ள முடியும், சில நேரத்தில் புரிந்து கொள்ள முடியாது. சில நேரத்தில் தெரியும், தெளிவாக தெரியும் இது யாருடைய வேலைன்னு. சில நேரத்தில் தெரியாது. ஆனால் சாத்தான் என்ற ஒருத்தன் இருக்கான்னா கண்டிப்பாக இருக்கான். அவன் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சிக்கு விரோதமாக இருக்கானா? இருக்கிறான். அதை நம்ம மறுக்க முடியாது. ஏனென்றால் ஏசப்பாவே சொல்லியிருக்கிறாரு, சாத்தானை ஒருத்தன் இருக்கிறான்னு. சாத்தான் அவர்கிட்டயே வந்து அவரையே சோதிக்க முயற்சி தான். தேவகுமாரன், மனுஷகுமாரன், அவர்கிட்டயே வந்து சோதனை. நம்ம ஏமாத்துறோம். அருமையான தேவஜனமே, இந்த காலையில் என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா? கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 3வது வசனம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 3வது வசனம். எல்லாரும் சேர்ந்து வைராக்கியமாய் வாசிப்போம். ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலேயோ முடிவு பெற போகிறீர்களோ? நீங்கள் இத்தனை புத்தியினரா? இத்தனை பாடுகளையும் வீணாய் பட்டீர்களோ? அவைகள் வீணாய் போயிற்றே. ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் மாம்சத்திலே முடிவடைய போகிறீர்களா? இத்தனை பாடுகளையும் வீணாய் பட்டீர்களே, அவைகள் வீணாய் போயிற்றா? அருமையான தேவஜனமே, ஆவியிலே நாம் துவங்கி இருக்கிறோம், ஆவியிலே முடியணும். கர்த்தருடைய திருவுள சித்தம் நம் வாழ்க்கையிலே நிறைவேறணும். அவருடைய நோக்கங்கள் நம் வாழ்க்கையிலே நிறைவேறணும். எதற்காக அழைத்தார்? அழைத்தவர் உண்மையுள்ளவர், கடைசி வரைக்கும் நடத்துவதற்கு உண்மையுள்ளவர். எதற்காக அழைத்தார்? ஆலோசித்து பார்க்கணும். ஏதோ கூப்பிட்டுட்டு, ஓ வந்துட்டியாப்பா, எனக்கு கூப்பிட்டேன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு அவர் சொல்றது இல்லை. ஆரம்பித்து விட்டோம், கால் எடுத்து வச்சாச்சுங்க உள்ள. யுத்தத்துக்கு போகும்போது சொல்லுவாங்க, நீ யுத்தத்துக்கு கால் எடுத்து வச்சுட்டா பின்னால் பார்க்கக்கூடாது. கலப்பையின் மேல் கையை வைத்தவன் திரும்பி பார்க்கக்கூடாது, இறங்கிடணும், கோதாக்குள்ள இறங்கிடணும். இறங்கியாச்சு. இனி நாம் சாதிக்க வேண்டும், இனி செய்து முடிக்க வேண்டும், இனி அவர் எனக்காக வைத்திருக்கிற எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆவியிலே ஆரம்பம் பண்ணியிருக்கிறோம், ஆனால் நமக்கோ அதை முடிக்க முடியாதபடி சோதனைகள் வருகிறது, போராட்டங்கள் வருகிறது, பிரச்சனைகள் வருகிறது, கஷ்டங்கள் வருகிறது, துன்பங்கள் வருகிறது. இதில் எப்படி ஜெயிக்க முடியும்? இந்த ஆவிக்குரிய போராட்டத்தில் ஜெயிப்பதற்கு நமக்கு நிறைய அடிப்படை தேவைகள் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை நிறைய விஷயங்கள் சொல்கிறது. எனக்கு ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நான் வைக்க விரும்புகிறேன். மிக முக்கியமாக இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் ஜெயிப்பதற்கும், கர்த்தர் அழைத்த அழைப்பை நிறைவேற்றுவதற்கும், கர்த்தருடைய சுதந்திரங்களை ஏற்ற காலத்தில் பெற்றுக்கொள்வதற்கும் நமக்கு மிக மிக இன்றியமையாத ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா விசுவாசம். ஹல்லேலூயா. வாசிங்க 6வது வசனம். 6வது வசனம். அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. 7வது வசனம். ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. ஆபிரகாமை
ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார், அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அதனால தான் ஆபிரகாம் வந்து விசுவாசிகளுடைய தகப்பன். இந்த வெள்ளிக்கிழமை கூட நான் சொன்னேன், ஆபிரகாமை போல நம்ம சொல்லலாம், ஆபிரகாமை போல எனக்கு விசுவாசம் இருக்குங்க, நான் ஆபிரகாம் மாதிரிங்க. ஆனால் ஆபிரகாமோட நம்ம ஒப்பிட்டு பார்த்தா நம்ம ஒன்றுமே கிடையாது. 75 வயசில் வாக்குத்தத்தம் வருகிறது, 100 வயசில் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை வளரும்போது ஏகபுத்திரன், நேசகுமாரன், இருதயத்துக்கு பிரியமான ஒரு மகன். எத்தனை வருஷம் கழிச்சு கிளந்த அந்த குழந்தையை கர்த்தர் சொல்கிறார், நீ மோரியா மலைக்கு கொண்டு போய் பலியிடு. விசுவாசம் என்பது கற்பனை அல்ல, விசுவாசம் என்பது கதை அல்ல, விசுவாசம் என்பது ஆழமான அனுபவம். அந்த விசுவாசம் நமக்கு இருக்கிறதா இல்லை என்பது சோதனையில், பரீட்சையில் தான் வெளிப்படும். அழிந்து போகிற பொன் கூட அக்கினியிலே சோதிக்கப்படும். அதை விட விலையேற பெற்ற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படும் போது தான் அது விசுவாசமா இல்லையாங்கிறதே தெரியும். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, அந்த மகனை கொண்டு போய் பலியிடு. ஏன்னு கேட்கல, எதுக்குன்னு கேட்கல, என்ன ஆண்டவரேன்னு கேட்கல, கண்ணீர் விட்டு கதறல, முழங்கால நிக்கல. அந்த பிளானை ஸ்டாப் பண்ணணும்னு மாத்திரம் ஆபிரகாம் நினைச்சிருந்தாருன்னா நேரா போய் சாரா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார். சாரா உனக்கு தெரியுமா என்ன விஷயம்னு ராத்திரி ஆண்டவர் பேசினார். நம்மட மகனை மோரியா மலைக்கு கொண்டு போய் பலி கொடுக்க ஆண்டவர் பேசியிருக்காருன்னு மட்டும் சாரா கிட்ட ஒரே ஒரு வார்த்தை ஆபிரகாம் சொல்லி இருந்தால் அன்றைக்கு ஆபிரகாம் பலியாகி இருப்பார். இந்த பிளானே ஸ்டாப் ஆயிட்டு இருக்கும். சொல்லலை. விடிய காத்தால எழும்பி 2 வேலைக்காரரை கூட்டிட்டு ஈசாக்கை மலைத்து கொண்டு காலையில் போகிறார். அந்த பிரயாணத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஏன் நான் இதை சொல்றேன்னா, ஆபிரகாமுடைய விசுவாசத்துக்கு நம்ம விசுவாசத்துக்கும் இருக்கிற பெரிய கேப், எவ்வளோ பெரிய கேப்ன்றதை உங்களுக்கு புரிய வைக்க நான் சொல்லுகிறேன். போகிற வழியில் எங்கேயுமே முழங்கால் படி போட்டு ஜெபிக்கலை, கேட்கல, ஆண்டவரே வேற ஏதாவது பிளான் வச்சிருக்கீங்களா, ஆல்டர்னேட் பிளான் வச்சிருக்கீங்களா, ஆண்டவரே இது நீங்க தானா? நாம என்ன சொல்லியிருப்போம் தெரியுமா? சாத்தான் என்னை மகனை கொண்டு போய் கல்ற பலி கொடுக்க சொன்னார், சாத்தான் சொன்னான், அப்போல இப்போ சாத்தானே இல்லை. ரொம்ப தெளிவாக இருக்கார். 3 நாள் பிரயாணம். அந்த 3 நாள் பிரயாணத்தில் ஒரு ஸ்டெப்பு வைக்கும்போது எவ்வளவு யோசனைகள் இருந்திருக்கும், ஆலோசனைகள் இருந்திருக்கும். யோசித்து பாருங்க, எவ்வளோ பயங்கள் இருந்திருக்கும், கலக்கங்கள் இருந்திருக்கும். போயிட்டே தான் இருக்கிறாரு, எங்கேயும் நின்னதாக சரித்திரம் இல்லை. பக்கத்தில் போன உடனே மகன் கேட்குறான், ஒரு கேள்வி கேட்குறான், நியாயமான கேள்வி கேட்குறான். அப்பா, பலிக்கு கட்டை இருக்கு, கயிறு இருக்கு, நெருப்பு இருக்கு, கத்தி இருக்கு, தகன பலிக்கான ஆடு எங்கே? ஒரே ஒரு வார்த்தை தான், தகன பலிக்கான ஆட்டை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா. கர்த்தர் பார்த்துக் கொள்வார். விசுவாசம், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். என்ன விசுவாசம்? நான் உன்னை பலி கொடுத்தாலும் இமைப்பொழுதிலே மறுபடியும் உன்னை உயிர்ப்பிக்க அவருக்கு வல்லமை இருக்கிறது. இல்லை, உன்னை பலி கொடுத்துட்டேனாலும் உன்னை போல 100 மகன்களை கொடுப்பதற்கு அவருக்கு வல்லமை இருக்கிறது. உன்னை நான் பலி கொடுத்துட்டாலுமே அந்த பலியை ஏற்காமல் தடை செய்கிற அதிகாரமும் அவருக்கு இருக்கிறது. ஆனால் அவர் சொல்லிட்டாரு, நான் செய்து முடிக்க வேண்டும். எங்கேயாவது ஒரு வார்த்தை கெஞ்சினாரா? ஆண்டவரே விட்டுருங்க மகனை ப்ளீஸ், என்ன வேணா எடுத்துக்கோங்க, இல்லையே, எங்கேயுமே பேசலை. தகன பலிக்கான ஆட்டை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். மேலே போகிறாங்க, 2 வேலைக்கார கீழே நிறுத்தியாச்சு. ஏன்னா ஈசாக்கை கட்டும்போது இந்த வேலைக்காரன் சும்மா இருக்க மாட்டான், 2 பேரும் சும்மா இருக்க மாட்டானுங்க. என்ன பண்ணுவானுங்க? ஆபிரகாமுக்கு மூளை கலங்கிருச்சின்னு சொல்லி தடுக்க வருவாங்க, ஈசாக்கே ஓடி போனுவாங்க. கீழே நிறுத்தியாச்சு. இது எனக்கும் என் தேவனுக்கும் நடுவில் இருக்கிற உடன்படிக்கை. இது எனக்கும் என் தேவனுக்கும் நடுவில் இருக்கிற என் கீழ்ப்படிதல். இந்த குழந்தையை கொடுத்தவர் இந்த குழந்தையை எடுப்பதற்கு அதிகாரம் உள்ளவர். யோபு சொல்லுகிறார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். போகிறாங்க. பலிபீடத்து மேலே ஈசாக்கை கட்டி வைக்கும் போதும் பார்த்தா அந்த மகனுடைய கீழ்ப்படிதல் ஆச்சரியமா இருக்கு, ஆச்சரியமா இருக்கு, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு எந்த பிள்ளையும் அப்பா வந்து பலிபீடத்து மேலே வச்சு கட்டும்போது ஓடி போயிடும். எந்த பிள்ளையும் எனக்கு தெரிஞ்சிருக்காது.
என்ன கீழ்ப்படிதல் பாருங்க. கத்தியை வைக்கிறார், கத்தி மேலே கையை வைக்கிறார், ஓங்கலை. சண்டே ஸ்கூல் படத்துல எல்லாம் போட்டுப்பாங்க, ஓங்குறோம் இல்லை ஓங்கலை. நீங்கள் ஆங்கில பைபிளையும் வாசித்து பாருங்கள், தமிழ் பைபிளையும் வாசித்து பாருங்கள், எபிரேய பைபிளையும் வாசித்து பாருங்கள். கையை வச்சார் கத்தி மேலே. அப்போவே தெரிஞ்சிருச்சு, ஆபிரகாமே ஆபிரகாமே பிள்ளையாண்டார் மேல் கையை போடாத, எனக்கு நீ பயப்படுகிறவன் கீழ்ப்படிக்கிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். இப்போ சொல்லுங்கள், ஆபிரகாமோட விசுவாசத்துக்கும் நம்ம விசுவாசத்துக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு இருக்கா இல்லைங்களா? பேசக்கூடாது. ஆபிரகாமை போல தாவீதை போல நடனம் ஆடி நின்றுக்கிட்டே பாடுவோம் தெரியுமா? நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், என் வாழ்நாள் எல்லாம் உமக்காக நான் வாழ்வேன். முடியுமா? முடியுதா? யோசித்து பாருங்க. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆபிரகாமுக்கு அது நீதியாக எண்ணப்பட்டது. ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதர் என்று அழைக்கப்பட்டார். அது மட்டுமல்ல, விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்றும் அறிவீர்கள். நம்ம ஆபிரகாமுடைய பிள்ளைகள் எப்படின்னா, அந்த ஆபிரகாமுடைய ஸ்டைல் விசுவாசம். அவர் எப்படி நம்பினார், எப்படி ஆண்டவரை கனப்படுத்தினார், எப்படி கீழ்ப்படிந்தார், எப்படி ஒப்பு கொடுக்க ஆயத்தமாக இருந்தார். எப்போ அந்த லெவலுக்குள்ளே நம்ம போகிறோமோ அருமையான தேவஜனமே, அந்த லெவலுக்குள்ளே போகும்போது தான் நீங்களும் நானும் ஆபிரகாமுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படும். விசுவாச மார்க்கத்தார்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள், அது சந்தேகம் இல்லை, சுதந்திரவாளிகள். அதை சொல்லிட்டு என்ன சொல்றாரு பாருங்க, 8வது வசனத்தில் சொல்கிறோம். வாசிங்க, 8வது வசனம் சேர்ந்து வாசிங்க. மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்கள் ஆக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டது. நமக்கு தெரிஞ்ச சுவிசேஷம் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். இங்கே இன்னொரு சுவிசேஷம் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டின் வார்த்தை, பழைய ஏற்பாட்டினுடைய அனுபவம் புதிய ஏற்பாட்டின் சுவிசேஷமாய் அறிவிக்கப்படுகிறது. அது என்ன தெரியுமா? தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்களாக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு, ஆதியாகமம் 15வது அதிகாரத்தில் உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது. வெறும் யூதர்கள் மட்டும் கிடையாது, வெறும் யூதர்கள் மட்டும் கிடையாது, எல்லா ஜாதிகளும் ஆபிரகாமுக்குள் ஆசீர்வதிக்கப்படும். ஏன்னா எல்லா ஜாதிகளையும் யார் ஆபிரகாமை போல விசுவாசிக்கிறார்களோ அவர்களெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று, ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவிக்கப்படுகிறார்கள். இது எப்படி நடந்தது அதையும் நம்ம பார்க்கிறோம். இது எப்படி ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் வருது? 9வது வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம், சேர்ந்து வாசிங்க. அந்தபடி விசுவாச மார்க்கத்தார்கள் விசுவாசம் உள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஆசீர்வதிக்கப்படுவதற்கு இது ஒரு பெரிய ரகசியம். எல்லாருக்கும் ஆசீர்வாதம் வேணும், எல்லாரும் ஆசீர்வாதம் வேணும். பிளஸ் மீ, பிளஸ் மீ, பிளஸ் மீ ஆண்டவரே, பிளஸ் மீ, பிளஸ் மை ஃபாதர், பிளஸ் மை மதர், பிளஸ் மை சிஸ்டர், பிளஸ் மை பிரதர், பிளஸ் மை எவ்ரிதிங். பிளஸ் வேணும். எப்படி வரும் பிளெஸிங்? கர்த்தருடைய வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது. அந்தபடி விசுவாசம் உள்ள மார்க்கத்தார் விசுவாசம் உள்ள ஆபிரகாமோடே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். யாரு? சோதனைக்கு தங்களை ஒப்பு கொடுக்கிறவர்கள் பாக்கியவான்கள். சோதனையை ஜெயிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். சோதனையை ஜெயித்து சுத்த பொன்னாக விளங்குகிறவர்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள். ஆபிரகாமின் பிள்ளைகளாக இருந்து ஆசீர்வாதம் தானா வரும். அந்த ஆசீர்வாதத்துக்கு நம்ம குறுக்கு வழியில் போய் எங்கேயும் ஆசீர்வாதத்தை யார்கிட்டையும் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னைக்கு ஆசீர்வாதத்தை வாங்கி கொடுக்கிறேன் என்று வார்த்தை கொடுக்கிற நிறைய ஊழியக்காரர்கள் எழும்பியிருக்காங்க. நீ என்கிட்ட வா, நான் உனக்கு ஆசீர்வாதம் வாங்கி தரேன். நீ என்கிட்ட வா, உனக்கு நான் ஜெபம் பண்ணுறேன். நீ என்கிட்ட வா, உன் தலையில் கையை வைக்கிறேன். அந்த மாதிரி ஷார்ட்கட்டில் ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு இன்னைக்கு நிறைய பேர் அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. கூட்டம் கூட்டமாக போய்கிட்டு இருக்காங்க, தேடுறாங்க. ஏன்? இந்த கடினமான முயற்சியின் மூலமாக அவர்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளாக மாறுவதற்கு ஆயத்தமாக இல்லை. குறுக்கு வழியில் ஆசீர்வாதம் வேணும். அப்படியே வானம் திறக்கணும், அப்படியே மடியில் விழுகணும், திடீர்னு கோடீஸ்வரன் ஆகணும். அருமையான தேவச்சரமே, அந்த மாதிரி எங்கேயுமே பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்படலை. எல்லாவற்றுக்கும் ஒரு முறை இருக்கிறது, எல்லாவற்றுக்கும் ஒரு வழி இருக்கிறது, எல்லாவற்றுக்கும் கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையில் சொல்லப்பட்ட சில குறிப்புகள் இருக்கிறது. அதெல்லாம் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணோம்னா, ஏன் நமக்கு இந்த வசனம் தெரியாதா என்ன? தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும்
தேடுங்கள், மற்றவைகள் எல்லாம் கொடுக்கப்படும். முதல் இதை தேடுங்க, இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்து சேரும். அப்போ நம்ம ஜெபம் எப்படி இருக்கிறது கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கிறது? நம்பர் 1. 2, நமது விசுவாசம் எப்படி இருக்கிறது? 3, நம்முடைய கீழ்ப்படிதல் எப்படி இருக்கிறது? விசுவாசம், கீழ்ப்படிதல், அப்புறம் ஜெபம், இதெல்லாம் எப்படி இருக்கு? கண்டிப்பாக இதெல்லாம் யோசித்து பார்க்கணும். அருமையான தேவச்சனம், இதெல்லாம் நம்ம யோசித்து பார்த்தா இவைகளிலே நாம் ஒப்பு கொடுக்கும்போது, ஒரு விசுவாச சோதனை வரும்போது அந்த சோதனையை நீங்கள் விட்டு கொடுத்துடாதீங்க. அந்த சோதனையில் தைரியமாக நில்லுங்க. நான் இதை ஜெயிக்க போகிறேன், என் விசுவாசத்தினால் இதை நான் ஜெயிக்க போகிறேன், என் விசுவாசத்தினால் இதை தாண்ட போகிறேன், என் விசுவாசத்தினால் இதை மேற்கொள்ள போகிறேன். தானியேல் சிங்கக்கெபியில் விழுந்த போதும் சரி, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ நெருப்பில் விழுந்த போதும் சரி, அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவாக சொல்லிட்டாங்க. ஒருவேளை ஏதோ ஒரு காரணத்தினால அவர் தப்புவிக்காமல் போனாலும் நான் அந்த சிலையை வணங்க போகிறதில்லை. அந்த இடத்துக்கு நம்ம போக ரெடியாக இருக்கோமா? இதில் நான் விசுவாசத்தோடு போய் நிற்பேன், இது எனக்கு நடந்தாலும் நடக்காவிட்டாலும் நான் போய் நிற்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எல்லைக்கு போய் நிற்கக்கூடிய அந்த வைராக்கியம், அந்த விசுவாசம் நமக்குள்ளே இருக்கா? அது இருந்தால் தான் நீங்கள் அடுத்த படியை பார்க்க முடியும். அதை நீங்கள் ஜெயிச்சாதான், அந்த கோட்டை தாண்டினா தான் அடுத்த ஆசீர்வாதம் என்னன்றதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அதனால தான் நம்ம விசுவாசம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். எப்படி இது நடக்குது அதையும் நம்ம பார்க்கணும். அதே கலாத்தியர் 3வது அதிகாரத்தில் 14வது வசனம், ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினாலே புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும், ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. அல்லேலூயா. யார் மூலமாக? இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் உங்களுக்கு எனக்கு வரணும்னா நடுவில் மத்தியஸ்தராகி இயேசு கிறிஸ்து நடுவில் வந்து நின்னா தான் அது நமக்கு வரும். ஏன்னா நீங்களும் நானும் யூதர்கள் கிடையாது, யூதர் அல்லாதவர்கள், இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு புறம்பானவர்கள். செடி கிடையாது, நம்ம செடியில் ஒட்டப்பட்ட கொடிகள். அந்த கொடிகளுக்கு இந்த ஆசீர்வாதம் வரணும்னா அங்கே யார் வந்து நிற்கணும் தெரியுமா? புதிய உடன்படிக்கை மத்தியஸ்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்து வந்து நிற்கணும். அந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான் ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் உங்களுக்கும் எனக்கு வரும். ஆமென். அல்லேலூயா. வாசிப்போம் 14வது வசனம். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும், ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. அல்லேலூயா. ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். அவர் கொடுத்த வார்த்தையை விசுவாசிக்கணும். அப்பொழுது இது நமக்கு ஒரு நன்மையாகவும் ஆசீர்வாதமாகவும் நடக்கும். அல்லேலூயா. அதே கலாத்தியர் 3வது அதிகாரத்தில் 26வது வசனம் சேர்ந்து வாசிப்போம். நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நீங்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்கள். 29வது வசனம், கடைசி வசனம், நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாரும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரருமாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. நீங்கள் வந்து கிறிஸ்துவினுடையவர்களாக இருந்தால் நீங்கள் ஆபிரகாமுடைய சந்ததி. அது மட்டுமல்ல, வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திரவாளிகளாக இருக்கிறோம். சொன்னதை செய்வார், வசனத்தை நிறைவேற்றுவார், பொய்யுரையாத தேவன். ஆமென். அல்லேலூயா. இது இதோட ஸ்டாப் ஆகல. அது சந்ததிகளுக்கு எப்படி போகுதுன்றீங்க பார்க்க போறீங்க. 4வது அதிகாரம், கலாத்தியர் 4வது அதிகாரம் 28வது வசனத்தில் ரொம்ப அழகா சொல்றார். கலாத்தியர் 4வது அதிகாரம் 28வது வசனம், சகோதரரே, நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்து பிள்ளைகளாயிருக்கிறோம். ஆமென். நாம ஈசாக்கை போல யாரா இருக்கிறோமா? வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாயிருக்கிறோம். அனாதைங்க கிடையாது, தள்ளிவிடப்பட்டவங்க இல்லை, கைவிடப்பட்டவங்க இல்லை, ஏதோ டவுன் பஸ்ஸில் இந்த ஃபுட்போர்டில் ஏறிட்டு போகிறவங்க மாதிரி கிடையாது.
கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்போது கண்டிப்பாக அந்த ஈசாக்குக்கு கொடுக்கப்பட்ட அத்தனை ஆசீர்வாதமும் நமக்கு சொந்தமாகும். எப்போதான் நம்ம விசுவாசத்தை காத்துக்கொள்ளும் போது. மற்றபடி குறுக்கு வழியில் எனக்கு இது வரும் அது வரும்னு நம்ம யோசிக்க முடியாது. அது வராது. குறுக்கு வழியில் எதுவுமே நமக்கு வராது. ஆனால் கண்டிப்பாக நாம் விசுவாசத்திலே நாம் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது, அருமையான தெய்வஜனமே, நாம் கண்டிப்பாக அந்த சுதந்திரவாளிகளாய் மாறுவோம். தேவன் நம்மை அவருடைய வாக்குத்தத்தங்களினாலே நம்மை ஆசீர்வதிப்பார். கடைசியாக வாசிப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம். அந்த சுதந்திரம் என்பது எதனாலே உண்டாயிருக்கிறது அது நமக்கு தெரியணும். ரோமர் 4வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து நம்ம வாசிப்போம். ரோமர் 4:14 சத்தமாக வாசிப்போம். ஆதலால், நல்ல கவனிங்க, சுதந்திரமானது கிருபையினால் உண்டாயிருக்கும்படி அது விசுவாசத்தினாலே வருகிறது. அல்லேலூயா. சுதந்திரமானது எதனாலே உண்டாயிருக்கிறது? கிருபை. தகுதி இல்லாத என் மீது அவர் பாராட்டுகிற தயவு. எனக்கு என்ன தகுதி இருக்கு அங்கே போய் நின்று சொல்கிறதுக்கு? சொல்லுங்க. ஒன்றும் கிடையாது. அங்கே போய் அவர்கிட்ட நின்று நான் நல்லவன், நான் ரொம்ப நல்லவங்க, நான் ரொம்ப நல்ல காரியம் செய்கிறேங்க, நான் ரொம்ப பரிசுத்தமானவங்க, கொடுங்க என்ன, அப்படி கேட்குறதுக்கு ஒன்றுமே கிடையாது. என்னை பிள்ளைய ஏற்றுக்கோங்க. அதான் தாயை தகப்பன் வீட்டை விட்டு போனவன் திரும்பி வரான் பார்த்தீங்களா? வரும்போது என்ன சொல்லிட்டு வரான்? புள்ளன்னு சொல்கிறதுக்கு எனக்கு தகுதி கிடையாதுங்க, நான் ஒரு வேலைக்காரில் ஒருத்தனாக இருக்க போகிறேன். அதுதான் நம்ம தகுதி கிடையாது. ஸோ சுதந்திரம் எப்படி வருகிறது? கிருபையினாலே வருகிறது. ரொம்ப அழகாக இருக்கு. சுதந்திரமானது கிருபையினாலே உண்டாயிருக்கும்படி அது விசுவாசத்தினாலே வருகிறது. ஆமென். அப்போ நம்ம விசுவாசத்தை சார்ந்தவர்கள். 17வது வசனம் சத்தமாக வாசிப்போம். அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன், யார்? ஆபிரகாம், தான் விசுவாசித்தவரும் மரித்தோரை உயிர்ப்பித்து, நல்ல கவனிங்க, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவராய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லோருக்கும் தகப்பனானார். இப்போ புரியுதா உங்களுக்கு? ஆபிரகாம் எதனால் வெட்டுறதுக்கு போனார்? மகனை பலி கொடுக்கறதுக்கு போனார். ஒரு வார்த்தை பேசல, ஒரு கேள்வி கேட்கல, ஒன்றும் இல்லை. எதனால்? பரிசுத்த வேதாகமம் தெளிவாய் சொல்லுகிறது. என்ன விசுவாசம், என்ன நம்பிக்கை? இன்னொரு தடவை வாசிப்போம். அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவரும் மரித்தோரை உயிர்த்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லோருக்கும் தகப்பனானார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேங்க் யூ ஜீசஸ். என்ன நம்பிக்கை? இவனை வெட்டி போட்டாலும் இவரை அவனை உயிர்ப்பிப்பார். ஏன்? அவன் மூலமாகத்தான் வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த ஒரு மகன் மூலமாகத்தான் வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு. இவர் போய் எலியேசரை முன்னால் நிறுத்துறாரு. எலியேசர் இவன் என்னுடைய வீட்டு ஊழியக்காரனாக இருக்கிறான், இவன் சுதந்திரவாளியாக இருப்பானா, எனக்கு பிள்ளை இல்லை, பரவாயில்ல, இவனை வச்சுக்கிட்டா, தத்தெடுத்துக்கிட்டா இவனை. ஆண்டவர் சொல்கிறார், இல்லை, நீ வெளியில் வா, நீ உன் சூழ்நிலை வெளியில் வா, வானத்து நட்சத்திரங்களை பார், நல்லா பாரு, மேலே பார், உன் சந்ததி இவண்ணமாக இருக்கும். இவன் கிடையாது, உனக்கு நான் கொடுக்க போகிற பிள்ளை. அப்போது இவருக்கு என்ன தெரியுமா? அந்த ஈசாக்கின் மூலமாகத்தான் அந்த சுதந்திரம் வரப்போகுது, அந்த ஈசாக்கின் மூலமாகத்தான் ஆசீர்வாதம் வரப்போகிறது, அந்த ஈசாக்கின் மூலமாகத்தான் கர்த்தர் எல்லாவற்றையும் செய்ய போகிறாரு. அதனால நான் பலி கொடுத்தாலும் இந்த ஈசாக்கை உயிரோடு எழுப்புவதற்கு அவருக்கு வல்லமை இருக்கிறது. இன்னொரு விஷயம் ஆழமாக போட்டுக்கோங்க மனசில், இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல வரவழைக்கிறது. ஹல்லேலூயா. இல்லை, ஆனால் இருக்கிறவைகளை போல வரவழைக்க அவருக்கு வல்லமை இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் அடையாளம் கேட்போம், நீங்களும் நானும் ஆதாரம் கேட்போம். கிதியோன் கேட்குறாரு, நான் இந்த மயிரை ஒரு தரம் போடுகிறேன், அதை சுற்றிலுமே பனி பெய்திருக்கட்டும். சரி, ஓகே, பரவாயில்ல, சாங்ஷன் பண்ணார். அப்புறம் என்ன சொல்கிறாரு? இல்லை, நான் திரும்பவும் போடுறேன், அது மேலே மட்டும் பனி பெய்யணும். அடையாளம். நம்ம அடையாளம் தேடுவோம். இது கொடுத்தீங்கன்னா நான் நம்புகிறேன், அது கொடுத்தீங்கன்னா நான் நம்புகிறேன். இல்லை, கர்த்தர் இல்லாதவைகளிலிருந்து இருக்கிறவைகளாக வரவழைக்கிறவர். எத்தனை பேர் நம்புறீங்க, விசுவாசிக்கிறீங்க? நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். ஒன்றும் இல்லாததிலிருந்து எல்லாவற்றையும் உருவாக்க வல்லமை இருக்கிறது. வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. அதுக்கு என்ன ஆதாரம் ஏதாவது இருந்துச்சா? ஆண்டவர் சொன்னாரா காபிரியல் தூதன் கிட்ட, எல்இடி பைபிளுக்கு எல்இடி லைட்டு கொண்டு வாப்பா, நான் இப்போ சொல்ல போகிறேன், நான் சொன்ன உடனே லைட் அடி, உடனே லைட் அடிக்கும்?
இல்லை. அவருக்கு ஒரு காரியத்தை செய்யணும்னா அடிப்படை ஆதாரம் கூட தேவையில்லை. ஏன் தெரியுமா? அவர் எல்லாவற்றையும் உருவாக்கி படைத்து நாமம் தரித்தவர். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒண்ணுமில்லை. உங்களுடைய சூழ்நிலையை ஒரே ராத்திரியில, ஒரே இமைப்பொழுதுல மாற்றுவதற்கு அவர் வல்லமை உள்ள தேவன். உங்கள் இல்லாமைகளை, உங்கள் இயலாமைகளை இமைப்பொழுதிலே மாற்ற வல்லமை உள்ளவர். இன்னைக்கு நம்ம ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், இன்றைக்கு நம்ம கைவிடப்பட்டிருக்கலாம். ஆனால் அவர் மனசு வச்சா இல்லாதவைகளிலிருந்து இருக்கிறவராக வரவழைக்கிறவர். இன்னைக்கு நம்ம சிறைச்சாலையில் இருக்கலாம், நாளைக்கு கொண்டு போய் அரண்மனையில் உட்கார வைப்பார். முடியுமா? முடியாதா? முடியும். எப்போ? விசுவாசம், கீழ்ப்படிதல். விசுவாசம், கீழ்ப்படிதல். விசுவாசம், கீழ்ப்படிதல். எங்கே விசுவாசமும் கீழ்ப்படிதலும் இருக்கிறதோ அங்கே தேவனுடைய ஆசீர்வாதங்கள் வந்து இறங்குது. இன்னும் சொல்ல போனா ஆசீர்வாதத்தை சீக்கிரமாய் சுதந்திரித்துக் கொள்வதற்கு நம்முடைய விசுவாசத்தையும் கீழ்ப்படிதலையும் தேவனுக்கு முன்பாக நாம் வெளிப்படுத்தி காண்பிக்க வேண்டும். அப்பேற்பட்ட திருக்குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, மரண பரியந்தம் கீழ்ப்படிந்திருந்தார். மரண பரியந்த பிதாவுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அடிமை கோலம் எடுத்தார். வேலைக்காரன் இல்லை, ஊழியக்காரன் இல்லை, அடிமை கோலம். ஃபார்ம் ஆஃப் அ சர்வெண்ட் இல்லை, ஸ்லேவ். தன்னை தாழ்த்தினார், பிதாவுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். உம்முடைய சித்தம், உம்முடைய சித்தம், உம்முடைய சித்தம். நம்ம என்ன தெரியுமா சொல்கிறோம்? என் சித்தம், என் சித்தம், என் சித்தம். நான் சொல்லுவேன், நீங்கள் கையெழுத்து போடுங்க. நான் கேட்பேன், நீங்கள் கையெழுத்து போடுங்க. நான் இப்படி பண்ணுங்கன்னுவேன், நீங்கள் கையெழுத்து போடுங்க. சுயம், சுய சித்தம். ஆனால் திருக்குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எப்படி? பிதாவே உம்முடைய சித்தம், உம்முடைய சித்தத்தை செய்கிறதுக்கு வர. அதுதான் என்னுடைய அப்பம், அதுதான் என்னுடைய அப்பமே. நான் சாப்பிட்றதே என்னதான், என்னுடைய ஆகாரமே என்னதான், உம்முடைய சித்தம் செய்கிறது. சத்தம் கேட்டு சித்தம் செய்து கீழ்ப்படுகிறவர்களுக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் வரும், நன்மை வரும், நிறைவு வரும், செழிப்பு வரும். இமைப்பொழுதிலே காரியங்கள் மாறும். தலைகளை உயர்த்தி எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். பாத்திரம் நிரம்பி வழிபடியாக ஆசீர்வதிப்பார். போதும் என்று சொல்கிற அளவுக்கு நிறைவை கர்த்தர் கட்டளையிடுவார். எல்லாவற்றுக்கும் மேலாக சுதந்திரவாளியாய் மாற்றுவார். வெறும் பணம், சாப்பாடு, துணிமணி, நகை, இது ஒரு கூட்டம் கிறிஸ்தவங்க இருக்காங்க. அவங்க மனசு ஃபுல்லாக என்ன தெரியுங்களா? எனக்கு பணம் வேணும், எனக்கு நகை வேணும், எனக்கு நல்ல சாப்பாடு வேணும், நல்ல வீடு வேணும், நல்லா தூங்கணும், நல்லா உயரமாக இருக்கணும். ஆவிக்குரிய இது எதுவுமே கிடையாது. எப்போ பார்த்தாலும் மைண்டில் இது தான் ஓடிட்டுருக்கும். எப்படி பணம் பண்ணலாம், எப்படி சேர்க்கலாம், எப்படி பண்ணலாம், எண்ணத்தில் போட்டால் என்ன வரும், எண்ணத்தில் போட்டால் என்ன வரும். இங்கே விசுவாசத்துலேயும் ஒன்றும் போடல, கீழ்ப்படிலையும் ஒன்றும் போடல. ஆனால் வரும்னு எதிர்பார்க்குறாங்க. அப்புறம் பயம், கலக்கம், திகில் வருது. ஃப்யூச்சர் எப்படி இருக்க போதோ தெரியலையே, என்ன பண்ணும்போது தெரியலையே, என்ன நடக்கும் தெரியல. இல்லை. நம்ம சுதந்திரவாளிகளாக இருந்தால் பரம தகப்பன் பார்த்து கொள்வார். ஆமென். ஏற்ற காலத்தில் ஏற்ற காரியங்களை செய்வார். ஸோ இன்றைக்கி ஆழமாக உங்கள் மனசில் இந்த வார்த்தையை நான் போட்டு அனுப்புகிறேன், சரிங்களா? ஒன்று விசுவாசம், ஒன்று கீழ்ப்படிதல். அடுத்தது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இல்லாதவைகளிலிருந்து இருக்கிறவைகளாக வரவழைக்கிறவர். ஆமென். இல்லாதவைகளிலிருந்து இருக்கிற, அது எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்லாதவைகளிலிருந்து இருக்கிறவைகளாக வரவழைக்கிறவர். ஒன்றுமே இல்லைங்க, கண்ணில் பார்க்கறதுக்கு ஒரு பொட்டு கூட கிடையாது. ஆனால் நன்மை வருகிறது, செழிப்பு வருகிறது, ஆசீர்வாதம் வருது, உயர்வு வருகிறது. ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்கள். நடக்கும், செய்வார். நீங்களும் ஆண்டவர்கிட்ட வைராக்கியமாக சொல்லுங்க, ஆண்டவரே நான் என் விசுவாசத்தை விட மாட்டேன். அவிசுவாசமான வார்த்தை என் வாயில் வராது, நடக்காது, கிடைக்காது. ஏன்னா செய்ய போகிறேன்னு தெரியலங்களே, ஐயோ நான் இப்படி மாட்டிக்கிட்டேன். நான் பரீட்சை எழுத போகும்போது எனக்கு 50 மார்க் வருமோ தெரியல. நீங்களே 50 மார்க் போட்டால் அவன் எவ்வளோ போடுவான்? நம்ம என்ன சொல்லணும்? என் ஆண்டவர் எனக்காக செய்து முடிப்பார். கர்த்தர் என்னை கைவிட மாட்டார், என் முகத்தை வெட்கப்படுத்த மாட்டார். விசுவாச அறிக்கை நடத்துவார், செய்வார். கடைசி வரைக்கும் கைவிட மாட்டார். அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார். கேட்பாங்கல்ல, நீ பைபிள் தூக்கிட்டு போறிய, உனக்கு என்ன நடந்துச்சு? தூக்கிட்டு போறிய, ஓடுறிய, ஞாயிற்றுக்கிழமை காலையில் சாப்பிடாம கூட ஓடுறிய, உனக்கு என்ன நடந்தது? என்ன பெருசா உன் வாழ்க்கையில மாற்றம் பார்க்கலையே? இத்தனை வருஷம் நீ இப்படித்தானே இருக்க. என்ன சொல்லுவாங்க அவர்கிட்ட?
ஐயோ ஆமாங்க, நானும் அதே தாங்க ராத்திரி போச்சு யோசித்தேன். அடுத்த வாரத்துலேருந்து போகலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறேங்க. நீங்கள் கரெக்டாக தாக்க சொன்னீங்கன்னு சொன்னால் என்ன நடக்கும்? என்ன தெரியுமா சொல்லணும்? என் தேவன் எனக்காக எல்லாத்தையும் செய்து முடிப்பார், அதை உன் கண்கள் காணும். இன்னைக்கு நீ பேசிட்டல்ல இந்த வார்த்தை, ஒரு விரலை வச்சு அங்கே தொட்டுட்டல்ல, என் தேவன் செய்கிறதை உன் கண்கள் காணும். ஒருத்தன் சொன்னா, வானத்தின் மதகுகளை திறந்தாலும் இது நடக்குமா? தேவன் வானத்தின் மதகுகளை திறந்தாலும் இது நடக்குமா? நாளைக்கு சாப்பாடு வருமா? எலிசா சொன்னார், உன் கண்களால் பாப்ப, நீ சாப்பிட மாட்ட. உன் கண்ணில் நீ அதை பார்ப்ப, ஆனால் நீ சாப்பிட மாட்டேன்னாரு. அவன் என்ன நினச்சிருப்பான் தெரியுமா? அது எப்படி நடக்கும்? அடுத்த நாள் நடந்தது. எக்கச்சக்கமாக சாப்பாடு, அரிசி, தானியம், திராட்சை ரசம், எண்ணெய். ஜனங்கள் அதை வாங்கிறதுக்கு போகும்போது இவனை மிதிச்சதுனால இவன் கீழே விழுந்து செத்து போயிட்டான். அவனுடைய கண்கள் கண்டது தேவன் செய்ததை, ஆனால் அதை அனுபவிக்க என்ன இல்லை, உடம்புல உயிர் இல்லை. அவர்கிட்ட மாத்திரம் போய் அந்த கேள்வியை கேட்டுறாதீங்க, எப்படி நடக்கும்னு. எப்படி நடக்கும்னு கேட்காதீங்க. செய்ய மாட்டீங்களான்னு கேட்காதீங்க. செய்ய உங்களுக்கு வல்லமை இருக்கான்னு கேட்காதீங்க. இதைத்தான் ஆணித்தரமாக அவங்க மனசில் நான் அடித்து அனுப்புகிறேன். இன்றைக்கு இல்லாதவைகள் இருந்து இருக்கிறவைகளாக வரவழைக்கிறேன். அல்லேலூயா, ஆமென். அப்படியே எழுந்து நிற்போம். Worship team on stage. அப்படியே கண்களை மூடி ஒருத்தர் ஆண்டவர்கிட்ட வந்து கதறினா பார்த்தீங்களா? அப்படி கதறுங்க, சொல்லுங்க, ஆண்டவரே என் விசுவாசத்தை அவிசுவாசத்தை எடுத்து போடுங்க. ஆண்டவரே என் அவிசுவாசத்தை எடுத்து போடுங்க. ஆண்டவரே அடிக்கடி அவிசுவாச அறிக்கை செய்கிறேன், அந்த அவிசுவாசத்தை எடுத்து போடுங்க. நான் விசுவாசமா பேச மாட்டேங்கிறேன், புலம்புறேன், கதறேன், கண்ணீர் விடுறேன், நடக்காதுன்னு சொல்றேன். ஆண்டவரே என் அவிசுவாசத்தை எடுத்து போடுங்கப்பா, என் அவிசுவாசத்தை எடுத்து போடுங்க. கருத்தோடு இன்னொரு முறை பாடுவோம். கருத்தோடு இன்னொரு முறை பாடுவோம். என் தேவை எல்லாவற்றையும் சந்திக்க அவர் வல்லமையுள்ளவர். அது என் அவைக்குரிய தேவையா இருக்கலாம், உலக பிரகாரமான தேவையா இருக்கலாம், பொருளாதார தேவையா இருக்கலாம், எல்லாவற்றையும் சந்திப்பதற்கு அவர் வல்லமையுள்ளவர். காக்கை குஞ்சுகளை போஷிக்கிறவர், காட்டு புஷ்பங்களை உடுத்துகிறவர் என் தேவன். ஆண்டவர் சொன்னார், நீ கவலைப்படாத, கவலை மாற்றம் படாத, நான் செய்வேன், நான் நிற்பேன், உனக்காக நான் நிற்பேன். சேர்ந்து பாடுவோம். யெகோவா ஈரே, தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வம், உம் தழும்புகளால் சுகமானோ. யெகோவா ஷம்மா, கூட இருக்கிற தேவன், என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. வார்த்தையால் உருவாக்கினவர், எல்லாவற்றையும் வார்த்தையால் செய்து முடிக்க ஆற்றல் பெற்றவர். அவர் பரிசுத்தர், அவர் உன்னதர், அவரை போல தேவன் இல்லை. அண்ட சராசரத்திலே அவரை போல ஒருவரும் இல்லை. மகத்துவமான தேவன், வாக்கு மாறாதவர், செய்து முடிக்கிறவர், சிருஷ்டிப்பின் தேவன். கரங்களை வைத்து சொல்வோம், எனக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. Hallelujah. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Master. Thank you, thank you, thank you, thank you, thank you. நன்றி, நன்றி, நன்றி தகப்பனே. ஆண்டவரே, விசுவாசத்திலே மேலோங்க உம்முடைய கிருபையை வெளிப்படுத்துங்கப்பா. கீழ்ப்படிய மனசை தாங்க ஆண்டவரே. இருதய கடினத்தை உடைத்து போடுங்க ஆண்டவரே. நெஞ்சு அழுத்தத்தை உடைச்சு போடுங்க. எங்களை தாழ்த்த எங்களுக்கு கிருபை தாங்க. கிருபையை பற்றிக்கொண்டு வாழ்வதற்கு உதவி செய்யுங்க. நீர் ஒரு நாளும் எங்களை கைவிட மாட்டீர். எங்களை தாங்குவீர், ஆதரிப்பீர், ஆசீர்வதிப்பீர். இமைப்பொழுதும் கைவிட மாட்டீர். சொன்னதை செய்வீர். அந்த விசுவாசத்தோடு, அந்த நம்பிக்கையோடு வாழ்வதற்கு எங்களுக்கு கிருபை தாங்க சுவாமி. இல்லாதவைகளிலிருந்து இருக்கிறவைகளாக வரவழைக்கிற நீர் ஒரு நாளும் எங்கள் முகங்களை வெட்கப்படுத்த மாட்டீர். கிருபைக்கு நேரம் எங்களை தாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். ரட்சகரின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அப்படியே தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். பரம தகப்பனே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். நாளின் ஆசீர்வாதங்களுக்காக நன்றி சொல்கிறோம். பிறந்த நாள் காண்கின்ற பிள்ளைகள் அந்தோணி அம்மாவையும் ஆண்டவரே உம்முடைய பராமரிப்பிலே வைத்து, பாதுகாப்பிலே வைத்து, வழிநடத்தி, ஆதரித்து, ஆசீர்வதித்து, ஏற்ற காலத்தில் ஏற்ற காரியங்களை செய்ய ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் போதுமானவராக இருப்பீராக. தூரத்தில் இருக்கிற சகோதரர் ஜான் மனோகர் அவர்களை நினைவு கூறுகிறோம். அவருக்கும் ஆண்டவரே நீங்கள் போதுமானவராக இருந்து வாழ்வின் தேவைகளை சந்தித்து உம்முடைய கிருபையை கர்த்தர் வெளிப்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கைவிடாமல் காக்கிற கர்த்தர் பெரிய காரியங்களை செய்திருளுங்க. அதே போல் ஆண்டவரே, சுகவீனமாக இருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மின்சியுடைய தகப்பனாருக்கு நல்ல பரிபூர்ண சர்வாங்க சுகத்தை கொடுத்து ஆண்டவரே அவர்கள் நன்றாக அந்த மனநிலை சீரடையத்தக்கதாக நீங்கள் உதவி செய்யுங்க. கைவிடாமல் காத்துக்கொள்ளுங்க. தீபாவுடைய அம்மாவுக்கு நல்ல பரிபூர்ண சர்வாங்க சுகத்தை தாங்க சுவாமி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கமலுடைய அப்பாவுக்கு நல்ல சரீர சுகத்தை தந்து தேவாலயத்துக்கு வந்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீங்கள் உதவி செய்யுங்க. யாரெல்லாம் பலவீனத்தோடு சுகவீனத்தோடு இங்கே வந்திருக்கிறார்களோ ஒவ்வொருவரையும் தொடுங்க. உங்களுடைய அற்புதத்தின் கரத்தினால் தொடுங்க. நாங்கள் வாசித்தோம், சுகம் தருகிற தெய்வம் யெகோவா ராஃபா, சுகம் தருகிற தெய்வம். அந்த சுகம் தருகிற தெய்வம் உம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தி அவர்களுக்கு சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கர்த்தர் உண்டு பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். அதே போல் ஆண்டவரே, சுகவீனமாக இருக்கிற டாக்டர் சகோதரர் கிளமெண்ட் ஜெயக்குமார் அவர்களுக்காக வருகிறோம். உடைய கிருபையின் பராமரிப்பில் வைத்து பரிபூர்ண சர்வாங்க சுகத்தை கொடுங்க. சகோதரர் ஸ்டீஃபன் ஞானராஜ் அவர்களுக்காக வருகிறோம். கர்த்தருடைய கரம் அவரையும் வல்லமைப்படுத்தி பலப்படுத்தி பலவீனங்களை முற்றிலுமாய் நீக்கி சுகமளித்து அதை சாட்சியாய் மாற்ற வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. அதே போல் ஆண்டவரே, இன்னும் யாரெல்லாம் ஆண்டவரே சுகவீனமாக பலவீனமாக இருக்கிறார்களோ அவர்களை தொட்டு சுகப்படுத்துங்க. தூரத்துக்கு போயிருக்கிற அஜிதாவை நினைவு கூறுகிறோம். டேனியலை நினைவு கூறுகிறோம். கர்த்தாவே, உங்களுடைய கிருபையின் பராமரிப்பில் அவரை வைத்துக் கொள்ளுங்கப்பா. பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஏற்ற காலத்தில் ஏற்ற நன்மைகளை செய்யுங்க. அந்நிய கண்கள் மத்தியில் தயவு கிடைக்கும்படியாக உதவி செய்யுங்க. சாட்சிகளோடு எங்கள் மத்தியில் ஏற்ற காலத்தில் கொண்டு வாங்க சுவாமி. ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தேவனுடைய கிருபையின் பராமரிப்பில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் மத்தியில் இன்றைக்கு வந்திருக்கிற புதிய சகோதரரை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, சகோதரர் உதயச்சந்திரன் அவர்களுக்கு போதுமானவராயிருந்து வழி நடத்துங்க. பரம தகப்பனாயிருந்து வழி நடத்துங்க. எல்லாமே நன்மையாக நடக்கட்டும்பா. ஏற்ற காலத்தில் ஏற்ற காரியங்களை செய்ய சகாயராய் நேர் இருக்கிறபடினாலே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, இன்னும் யாரெல்லாம் என்னென்ன தேவைகளோடு வந்திருக்கிறார்களோ அந்த தேவைகளை அற்புதமாக சந்திங்க. ஆண்டவரை, தூரத்தில் இருக்கிற பிள்ளைகள் சூரி, எஸ்தர், ஜெருவை நினைவு கூறுகிறோம். கர்த்தருடைய கரம் போதுமானதாக இருக்கட்டும். கர்த்தாவே, பிள்ளை அங்கே இருக்கும்போது மிகுந்த மனமகிழ்ச்சியோடு இருக்க உதவி செய்யுங்க. ஜிம்முக்கு பரீட்சை எழுதுறதுக்கான தெய்வீக ஞானத்தை கர்த்தர் ஊற்றித்தாங்க. ஆண்டவரே, நல்ல ஸ்கோர் பண்ணுறதுக்கான தெய்வீக ஞானத்தை ஊற்றுங்க. அதே போல் ஆண்டவரே, இந்த 19ஆம் தேதி 20ஆம் தேதி வான்மதி பரீட்சை எழுதும் போதும் பிள்ளைக்கு நீங்கள் தெய்வீக ஞானத்தை கொடுத்து நல்ல மார்க்குகள் வாங்கி தேர்ச்சடைய தேவரீரர்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. தேவரீருடைய அனந்த நன்மைகளும் கிருபைகளும் இரக்கங்களும் தயவும் பெருக ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. இன்னும் என்னென்ன காரியங்கள் தேவையாக இருக்கிறதோ அது எல்லாவற்றிலும் உடைய ஒத்தாசைகள் உதவிகள் விளங்கட்டும். அதே போல் பாஸ்டமாவுக்கு நல்ல சரீர சுகத்தையும் மரபரத்தி ஆத்மபலத்தையும் தந்து தாங்கி நடத்துங்க. தேவைகளை சந்திங்க. நெருக்கங்களை மாற்றி போடுங்க. பூர்ண கிருபை விளங்கட்டு. கர்த்தாவே, ஸ்தோத்திரம் 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 ராஜா. சகோதரி மீனாட்சிக்காக ஜெபிக்கிறோம். சுந்தர்ராவ் சகோதரருக்காக ஜெபிக்கிறோம். சகோதரி எலியா வரக்குமாருக்காக ஜெபிக்கிறோம். சகோதரி சோபனாவுக்கு நீங்கள் பாராட்டின கிருபைக்காக ஸ்தோத்திரம். அந்த புண்கள் எல்லாம் காய்ந்து இப்பொழுது அவர்கள் ஆண்டவரே சுகம் பெற்று வந்து கொண்டிருக்கிறதற்காக நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து தாங்கிக் கொள்ளுங்க. சகோதரி முத்து பாஸ்கர் அவர்களுக்கு இருக்கிற பலவீன
பலவீனங்களில் நம்முடைய பலன் பூரணமாய் விளங்கணும் கத்தாவே. பரிபூர்ண சர்வாங்க சுகத்தை உச்சந்தலை உள்ள கால் வரைக்கும் உடைய மகனுக்கு கத்தர் கட்டளையிட்டு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். ஆனந்த நன்மைகளை நான் உடைய சூட்டுக்கு போதுமானவராக இருக்க தாங்கிக் கொள்ளுங்க. இன்னும் என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அவைகள் எல்லாவற்றையும் கத்தாவே நீங்கள் பரிபூர்ணமாய் நீங்கள் சந்திக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். சபையை கனப்படுத்தி, ஓய்வு நாளை கனப்படுத்தி, தேவாலயத்தை கனப்படுத்தி வந்திருக்கிற உடைய பிள்ளைகளை இந்த வாரம் முழுவதுமே உடைய கிருபையின் பராமரிப்பில் வைத்து அழைத்தவர் உண்மையுள்ளவர் என்றும் இல்லாதவைகளிலிருந்து இருக்கிறவராக வரவழைக்கிறோடைய அந்த அற்புதங்களை ருசித்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தி சாட்சி சொல்லுவோம். தேவனின் கிருபை பாராட்டுங்க. மாலை நடக்கிற ஜெபத்தை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த ஜெபத்தில் கலந்து கொள்கிற பிள்ளைகளுடைய தேவைகள் அற்புதமாய் சந்திக்கப்பட உங்களுடைய வல்லமையை நீங்கள் விளங்க பண்ண வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். நாங்கள் நம்பி விசுவாசித்து அறிக்கை செய்கிற இயேசு கிறிஸ்து என்ற அற்புதத்தின் திருநாமத்தில் இந்த விண்ணப்பங்களை பாதப்படியிலே வைக்கிறோம். ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். எழுந்திருந்த தேவாசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய இணைப்பிரியாத அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும், நம்முடைய குடும்பத்தின் பிள்ளைகளோடும், மிஷினரி குடும்பத்தோடும், தூரத்தில் இருக்கிற பிள்ளைகளோடும், உலகமெங்கிலும் இருக்கிற பரிசுத்தவான்களோடும் இன்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா.